அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, உங்கள் அனைவர்களையும் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அருமையான ரமலானுடைய மாதத்தில், பரக்கத்தளிக்கக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் நம் பாவங்களை மன்னிப்பு கூடக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்மளுடைய அனைத்து நன்மைகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக, நம்மளுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றவனாக இன்ஷா அல்லாஹ் இந்த உரையை தொடங்குகின்றேன். யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய மாபெரும் ஒரு கிருபையின் பொருட்டால் நம்ம முதல் 10 நல்லபடியாக முடிச்சுட்டு 2வது 10 இருந்து கொண்டிருக்கிறோம். முதல் 10 நம்மளுடைய ரஹமத்திற்காக வேண்டி எழுதப்பட்டது. 2வது 10 நோன்பு என்பது நமக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கோருவதற்காக இந்த 2வது 10. இந்த 2வது 10 நாம் சரியான முறையில் செய்து நம்மளுடைய பாவங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதன் அடிப்படையில் ஒரு சின்ன சம்பவத்தை கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவில் மிம்பர் படியில் ஏறும் பொழுது முதல் அடி எடுத்து வைக்கும் பொழுது முதல் படியில் ஆமீன் என்று சொன்னார்கள். அதே பொழுது 2வது அடி எடுத்து வைக்கும் பொழுதும் ஆமீன் என்று சொன்னார்கள். அதே போன்று 3வது படியில் கால் எடுத்து வைக்கும் பொழுது ஆமீன் என்று சொன்னார்கள். இதை பார்த்து சுற்றி இருந்த சஹாபாக்கள் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் முதல் அடியை எடுத்து வைக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அப்பொழுது அவர்கள், யார் ஒருவன் தன்னுடைய தாய் தந்தையார் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அவர்களை நோவினை செய்கிறானோ அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன். அதே போன்று 2வது அடியை நான் எடுத்து வைக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யார் ஒருவர் நபியுடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது ஸலவாத் கூறவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது 3வது அடி எடுத்து வைக்கும் பொழுது ஆமீன் என்ற காரணம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யார் ரமலானுடைய மாதம் அடைந்து முடியும் வரைக்கும் யார் ஒருவன் பாவ மன்னிப்பு கோரவில்லையோ, இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்கவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். அதற்கு ஆமீன் என்று சொன்னேன் என்கிறார்கள். ஆக அன்பான நண்பர்களே, சகோதரிகளே, இந்த இடத்தை நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். இப்போ இந்த ஒரு 3 விஷயங்கள் சொல்லும் பொழுது அதில் அந்த ரமலானுடைய மாதம் கிடைச்சி ஒருத்தன் பாவ மன்னிப்பு கேட்கலை என்றால் அவன் நாசமாகட்டும் என்று சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த பாவ மன்னிப்புக்கு எவ்வளோ பெரிய ஒரு தரஜா இருக்குங்கிறத நம்ம உணர வேண்டும். இந்த பாவ மன்னிப்பு எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். தெரிஞ்சவர்களும் இருக்கலாம், தெரியாதவர்களும் இருக்கலாம். ஆக அன்பான நண்பர்களே, சகோதரிகளே, இது நமக்கான ஒரு சரியான நேரம். எத்தனையோ பாவங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் கோபத்திலோ வேகத்திலோ வெறுப்பிலோ ஈகோ இது போன்ற எவ்வளவோ காரணத்தினால் நம்ம பாவங்களை செஞ்சுருக்கலாம். ஒரு காலத்தில் சஹாபாக்கள் பாவம் செய்யும்போது அதை மலையளவுக்கு பார்த்தாங்க. ஒரு சின்ன பாவம் செய்வதற்கு கூட, அதை நெருங்குவதற்கு கூட பயந்தார்கள். ஆனால் நாம் இன்றைக்கி போகிற போக்கில் அசால்ட்டாக சில பாவங்களை நாம் செஞ்சுட்டு போயிடுறோம். ஆக அன்பான நண்பர்களே, சகோதரிகளே, இது ஒரு நமக்கு அரிய வாய்ப்பு. இதை பயன்படுத்தி கொண்டு இனி எவ்வித பாவங்களையும் செய்யாதிருக்க நாம் இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்விடம் கையேந்தி பாவ மன்னிப்பு கோரி நம்மளுடைய பாவங்களை சரி செய்து கொள்வதற்கு இதுவே சரியான சந்தர்ப்பமாகும். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம சிந்திச்சு பார்த்து நம்மளுடைய பாவங்களை சரி செய்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.